அத்தியாயம் 62 சூரத்துல் ஜும்மா. வெள்ளிக்கிழமை. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாவே துதி செய்கின்றன. அவன்தான் பேரரசன், பரிசுத்தமானவன், யாவரையும் மிகைத்தோன், தீர்க்கமான அறிவுடையோன். அவன் எத்தகையவென்றால், எழுத்தறிவில்லாத அரபி சமூகத்தார்களில் அவர்களிலிருந்தே ஒரு தூதரைத் தேர்ந்தெடுத்து அனுப்பி வைத்தான். அவர் அவனுடைய வசனங்களை அவர்களுக்கு ஓதிக் காண்பித்து அவர்களை பரிசுத்தமாக்கியும் வைத்து அவர்களுக்கு வேதத்தையும் தீர்க்கமான அறிவை சுன்னத்தையும் கற்றுக் கொடுக்கின்றார். நிச்சயமாக அவர்கள் இதற்கு முன்னர் பகிரங்கமான வழிகேட்டில் இருந்தனர். இன்னும் அவர்களிலிருந்து தோன்றக்கூடியவர்களும் இதுவரை அவர்களுடன் சேராதவர்களும் உலக முடிவு வரை தோன்றக்கூடியவர்களுமான மற்றுமுள்ளோருக்கும் தூதராக அவரை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். அவனோ யாவரையும் மிகைத்தோன், தீர்க்கமான அறிவுடையோன். அது அல்லாஹ்வுடைய பேரருளாகும். அவன் நாடியவர்களுக்கு அதனைக் கொடுக்கின்றான். மேலும் அல்லாஹ் மகத்தான பேரருளுடையவன். தவ்ராத்தே சுமத்தப்பட்டு பின்னர் அதிலுள்ளவாறு செயல்படாதவர்களின் உதாரணம் ஏடுகளைச் சுமக்கும் கழுதையின் உதாரணத்தைப் போன்றதாகும். அல்லாஹ்வுடைய வசனங்களை பொய்யாக்கியவர்களான சமூகத்தாரின் இவ்வுதாரணம் மிகக் கெட்டது. அல்லாஹ்வோ அநியாயக்கார சமூகத்தாரை நேர் வழியில் செலுத்தமாட்டான். யூதர்களே, மற்ற மனிதர்களன்றி நீங்கள்தான் அல்லாஹ்வின் நண்பர்களென்று நிச்சயமாக நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தால், அவ்வெண்ணத்தில் நீங்கள் உண்மையானவர்களாக இருந்தால் நீங்கள் மரணத்தை விரும்புங்கள் என்று நபியே நீர் கூறுவீராக. அன்றியும் அவர்களின் கரங்கள் முற்படுத்தி வைத்ததன் காரணமாக மரணமாகிய அதை ஒருபோதும் அவர்கள் விரும்ப மாட்டார்கள். மேலும் அல்லாஹ் அநியாயக்காரர்களை நன்கறிந்தவன். நபியே, அவர்களிடம் நீர் கூறுவீராக, நிச்சயமாக நீங்கள் எதைவிட்டும் விருண்டோடுகிறீர்களோ அத்தகைய மரணம் நிச்சயமாக அது உங்களைச் சந்திக்கும். பின்னர் மறைவானதையும் வெளிப்படையானதையும் அறிகிறவன் பக்கம் நீங்கள் மீட்டப்படுவீர்கள். அப்போது நீங்கள் செய்து கொண்டிருந்தவற்றை உங்களுக்கு அவன் அறிவிப்பான். விசுவாசங்கொண்டோரே, வெள்ளிக்கிழமை ஆகிய ஜும்மா தினத்தன்று தொழுகைக்காக பாங்கு சொல்லி நீங்கள் அழைக்கப்பட்டால், அப்போது அல்லாஹ்வை நினைவு கூர்வதன்பால் நீங்கள் சென்று விடுங்கள். வர்த்தகத்தையும் விட்டுவிடுங்கள். நீங்கள் அறிவுடையோர்களாக இருந்தால் இதுவே உங்களுக்கு மிகச் சிறந்ததாகும். இதனை அறிந்து கொள்வீர்களாக. பின்னர் ஜும்மா தொழுகை நிறைவேற்றப்பட்டுவிட்டால் பள்ளியிலிருந்து வெளிப்பட்டு பூமியில் பரவிச் சென்று அல்லாஹ்வுடைய பேரருளைத் தேடிக் கொள்ளுங்கள். மேலும் நீங்கள் வெற்றியடையும் பொருட்டு அதிகமதிகம் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். நபியே, ஒரு வியாபாரத்தையோ அல்லது வேடிக்கையையோ அவர்கள் பார்த்துவிட்டால் அதனளவில் சென்று விடுகின்றனர். குத்பா ஓதும் உம்மை நின்றவண்ணமாக விட்டும் விடுகின்றனர். ஆகவே நபியே, அவர்களிடம் நீர் கூறுவீராக, அல்லாஹ்விடத்தில் உள்ளது வேடிக்கையையும் வர்த்தகத்தையும் விட மிகச் சிறந்ததாகும். அன்றியும் உணவளிப்பவர்களில் அல்லாஹ் மிகச் சிறந்தவன்.